ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங் அவங்களுடைய வெப்சைட்டில் 2025க்கு உண்டான நீட் யூஜி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் இண்டியாவோட கவுன்சிலிங் ஷெடியூலும் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்கலாமா? இப்போது ஷெடியூல் ஃபார் அட்மிஷன் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டா டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 21 ஜூலை 2025லேருந்து 30th ஜூலை 2025 வரை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் பை எம்சிசி வந்து 7th ஆகஸ்ட்லேருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 30th ஜூலை டு 6th ஆகஸ்ட் 2025 வரை நடக்கும். அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து 13th to 14th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து 12th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் 2025 வரை நடக்கும். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் வந்து 30th ஆகஸ்ட் 2025லேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து சைட் பை சைடாக நடக்கும். அதாவது 19ஆம் தேதி ஆகஸ்ட் 2025லேருந்து 29th ஆகஸ்ட் 2025 வரை ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும். அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் வந்து 5th செப்டம்பர் 2025லேருந்து 6th செப்டம்பர் 2025 வரை நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் வந்து 3rd செப்டம்பர் 2025லேருந்து 10th செப்டம்பர் 2025 வரை ஆல் இண்டியா கோட்டாவில் நடக்கும். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் பை எம்சிசி வந்து 19th செப்டம்பர் டு 21st செப்டம்பர் 2025 வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 9th செப்டம்பர் 2025லேருந்து 18th செப்டம்பர் 2025 வரை கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். 24th செப்டம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டே வேகன்சி லாஸ்ட் ரவுண்ட் வந்து 22nd செப்டம்பர் 2025லேருந்து 26th செப்டம்பர் 2025 வரை ஸ்டே வேகன்சி, அதாவது லாஸ்ட் ரவுண்டு எம்சிசி கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவில் நடக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 25th செப்டம்பர் 2025லேருந்து 29th செப்டம்பர் 2025 வரை நடக்கும். ஓகேங்களா? இதில் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் ஃபார் யூஜி கோர்ஸ் வந்து 1st செப்டம்பர் 2025லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே வெப்சைட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா இப்போ பார்க்கலாம். இது ஷெடியூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் 2025 ஆல் இண்டியா கோட்டா 15%. அதில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் அடங்கும். அப்புறம் ஆல் ஏஎம்எஸ் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஜிப்மர் புதுச்சேரி அண்ட் காரைக்காலில் இருக்கிற எய்ம்ஸும் ஜிப்மரும் அடங்கும். அதாவது ஜிப்மர் வந்து புதுச்சேரி அண்ட் காரைக்காலில் இருக்கிற ஜிப்மரும் அடங்கும். இதில் வந்து இதிலே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட். இது வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் வந்து 18th to 19th ஜூலை 2025 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 21st ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் எல்லாம் 22ndலேருந்து 28th ஜூலை வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 4 PM ஆஃப் 28th ஜூலை 2025 அப் டு 11:55 PM ஆஃப் 28th ஜூலை 2025 as per சர்வர் டைம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து மறுநாள் நடக்கும். அதாவது 29th ஜூலைலேருந்து 30th ஜூலை. அதே மாதிரி ரிசல்ட் வந்து 31st ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜாயினிங், அதாவது அவங்க காலேஜில் ஜாயினிங் டேட் வந்து 1st ஆகஸ்ட்லேருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும் ஜாயின் ஆகிடணும். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் பை இன்ஸ்டிடியூட் வந்து 7th ஆகஸ்ட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க 8th வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் வந்து இதில் டோட்டல் வந்து டேஸ் கணக்கில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் வந்து 9th ஆகஸ்ட்லேருந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். 12th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் வந்து 19th ஆகஸ்ட்டில் 19th to 20th ஆகஸ்ட் வரைக்கும் சீட் அலாட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து 21st ஆகஸ்ட் 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. 22nd ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் வரைக்கும் போய் ஜாயின் ரிப்போர்ட், அதாவது காலேஜில் ஜாயின் ஆகிடணும். 30th ஆகஸ்ட்லேருந்து 1st செப்டம்பர் வந்து 30th ஆகஸ்ட்லேருந்து 1st செப்டம்பர் வரை உங்களுக்கு வந்து கேண்டிடேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது இன்ஸ்டியூட்டில் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதே மாதிரி
இது டோட்டல் டேஸ் அதாவது நடக்கும். அப்புறம் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து தேர்ட் செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் அப்போ பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் லாகிங் வந்து 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ப்ராசஸ் ஆஃப் அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து 9th செப்டம்பர்லேருந்து 10th செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து 11th செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 12th செப்டம்பர்லேருந்து 18th செப்டம்பர் நீங்கள் உங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். 19th செப்டம்பர்லேருந்து 21st செப்டம்பர் 2025 வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் பை இன்ஸ்டியூட்டில் அவங்க கேண்டிடேட் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட் ரவுண்டு 22nd செப்டம்பர் 2025லேருந்து 24th செப்டம்பர் 2025 வரைக்கும் நடக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கும் அதே தான், அதாவது 25th வரைக்கும் செப்டம்பர் நடக்கும். அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து 25th செப்டம்பர் 2025லேருந்து 26th செப்டம்பர் 2025 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 27th செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 27th செப்டம்பர்லேருந்து 3rd அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. உங்கள் காலேஜ் எந்த காலேஜ் அலாட் ஆகுமோ அதுக்கு. ஓகேங்களா? எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுதோ அதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இது எம்சிசி, இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல். அதே மாதிரி நீங்கள் நான் ப்ரீவியஸில் பார்த்த ஷெட்யூல் வந்து ஆல் இண்டியா கோட்டா ப்ளஸ் ஸ்டேட் கோட்டா ரெண்டுமே அதில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் போய் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.